திரைப்பட கலைஞர்கள் சில படங்களில் வாத்திய கலைஞர்களாக நடிக்கும்போது அதற்கான பயிற்சியை பெறுவார்களா அப்படின்ற கேள்வி இன்று வரையிலே பல ரசிகர்களுக்கு இருக்குது. நடிகர் திலகம் சிவா கணேசனை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பயிற்சி தேவையே இல்லை என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். நான் நாதஸ்வர கலைஞன் சிக்கல் சண்முக சுந்தரமாக தில்லானா மோனாம்பாள் படத்தில் நடித்தேன். அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக நான் நாதஸ்வரம் கற்றுக்கணும்னு ஆரம்பித்தேன். அப்புறம் மற்ற படங்கள் என்னால் எப்படி நடிக்க முடியும்? ஏன்னா ஒரு படத்தில் நான் நாதஸ்வர கலைஞராக நடிச்சிருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கிளாரினெட் வாசிப்பேன். இன்னொரு படத்தில் மிருதங்க சக்கரவர்த்தியாக இருந்திருக்கேன். இப்படி இதுக்கெல்லாம் நான் பயிற்சி பெறதா இருந்தால் படங்களில் நடிக்க முடியுமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நாதஸ்வர கலைஞமாக நடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். தில்லானா மோனாம்பாள் படத்திலே நான் நாதஸ்வரத்தை மிக அழகாக வாசித்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பாராட்டியிருக்கீங்க. அந்த படத்தில் நான் உண்மையிலே நாதஸ்வரம் வாசித்தேனா என்றால் இல்லை என்பது தான் உண்மை. நாதஸ்வரம் வாசிப்பதைப் போல நான் நடித்தேன். என் பக்கத்தில் தில்லானா மோனாம்பாளுக்காக அந்த நாதஸ்வரத்தை வாசித்த எம்பிஎன் சேதுராமன் பொன்னுசாமி உட்கார்ந்து நாதஸ்வரத்தை வாசித்தா கூட எங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது அவரை விட நான் நன்றாக வாசிப்பதை போல உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு ஒன்றி போய் நாதஸ்வர கலைஞனாக நான் நடித்தேனே தவிர நான் நாதஸ்வரத்தை வாசிக்கலை அப்படின்றது தான் உண்மை. கிட்டார், புல்லாங்குழல், பியானோ இதையெல்லாம் வாசிப்பதை போல கூட நான் பல படங்களில் நடிச்சிருக்கேன். ஆனால் அவை எல்லாமே நடிப்பு தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி.